வணக்கம் பிள்ளைகள், நான் தான் உங்களோட தனீசர். ரைட், இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன விஷயம் சம்பந்தமாக கதைக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எங்களோட டென்ல இருக்கிற இந்த யூனிட் 2 நேர்கோட்டு இயக்கம். அந்த நேர்கோட்டு இயக்கத்துல பிள்ளைகள் நாங்கள் முக்கியமான விஷயம் ஒன்றுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பௌதிக கணியங்கள் என்ற விஷயம். ரைட், அந்த பௌதிக கணியங்கள் தொடர்பாகத்தான் நான் சின்னதாண்டை உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் பிள்ளைகள், இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சொல்ல போறேன். ரைட், அதுல முதலாவது விஷயம் பாருங்க பிள்ளைகள், இந்த பௌதிக கணியம்டா என்ன? இந்த பௌதிக கணியம்டா என்னண்டா பிள்ளைகள், இந்த நாங்க என்னெல்லா பொருட்களை எல்லாமே நாங்க அளக்குறோமோ அதுகள் எல்லாத்தையுமே நாங்க என்னன்னு சொல்லிக் கொள்வோம்டா பௌதிக கணியங்கள் சொல்லுவோம். அப்ப அளவிடக்கூடிய எல்லா வகையான கணியங்களுமே எங்களுக்கு என்ன கணியங்கள் நாங்க சொல்லிக் கொள்வோம் என்று கேட்டீங்கன்னா பிள்ளைகள், இந்த பௌதிக கணியங்கள் சொல்லுவோம். இந்த பௌதிக கணியங்கள்லயே ரெண்டு முக்கியமான பண்புகள் இருக்க. ஒன்று பெர்மன், இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திசை. இந்த பெர்மனன்ட் நாங்க பார்க்கும்போது பிள்ளைகள் இந்த கிலோகிராம், நியூட்டன், மீட்டர், சென்டிமீட்டர், இது எல்லாமே மீட்டர் செகண்ட் -1 இருக்கலாம், எல்லாமே எங்களுக்கு என்னத்துக்குள்ள வருமெண்டா பிள்ளைகள் இந்த பெர்மன் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும். அதை நாங்க திசை என்று எடுத்து பார்க்க பிள்ளைகள் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு உபதிசைகளும் பிரதான திசைகள் எல்லாமே எங்களுக்கு என்னத்துக்குள்ள வருமெண்டா பிள்ளைகள் இந்த திசை என்ற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ளடங்கும். அப்ப பௌதிக கணியங்களை நாங்க ரெண்டு விதத்தின் அடிப்படையில தான் நாங்க வகைப்படுத்தப்படுறோம், பெர்மனையும் திசையும் வச்சு. அப்படி வகைப்படுத்த ரெண்டு வகையான பௌதிக கணியங்கள் இருக்கப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று காவிக்கணியம், இன்னொன்று வந்து இந்த எண்ணிக்கணியம். இந்த காவிக்கணியம் என்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வடிவா கவனிக்கணும். இந்த பெர்மனையும் திசையையும் கொண்ட கணியங்களை நாங்க என்னன்னு சொல்லிக் கொள்வோம்டா இந்த காவிக்கணியங்கள். அங்க பெர்மனும் இருக்கும், திசையும் இருக்கும். உதாரணமா 10 கிலோகிராம், அதே மாதிரி குறித்த திசை நோக்கி என்ன இருக்கும், இயக்கம் இருந்தா அது எல்லாமே எங்களுக்கு இந்த காவிக்கணியம். அப்ப என்னென்ன உதாரணம் என்று பாருங்க பிள்ளைகள், இடப்பெயர்ச்சி, வேகம், விசை, இந்த ஆர்முடுகள் எல்லாமே எங்களுக்கு என்ன வரும், இந்த காவிக்கணியம் என்று ஒன்று இருக்கு. இது எண்ணிக்கணியம் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி முற்றிலும் வேறுபட்டது. அங்க பெர்மன் மட்டும் இருக்கும், ஆனா திசை நாங்க கதைக்க முடியாது. அப்ப பெர்மனை மட்டும் கொண்ட கணியங்கள் எல்லாமே எங்களுக்கு என்ன கணியங்கள், எண்ணிக்கணியங்கள் தான் சொல்லுவோம். அதே மாதிரி பிள்ளைங்க அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா தூரம், நேரம், கதிர், திணிவு எல்லாத்துக்குமே பெர்மன் மட்டும்தான் இருக்கியோடி அங்க திசைகள் இருக்காது. அப்ப பௌதிக கணியங்கள் என்றது பிள்ளைகள் பெர்மனையும் திசையையும் அடிப்படையில வச்சுதான் நாங்க கதைக்கிறோம். அப்ப இங்க பெர்மன் வந்து இந்த மீட்டர், கிலோ எல்லாமே பெர்மன். அப்ப பெர்மனையும் திசையும் அடிப்படையில வச்சு ரெண்டு தான் பிள்ளைகள், ஒன்று காவிக்கணியம், இன்னொன்று வந்து எண்ணிக்கணியம். ரைட், இது தொடர்பான நிறைய கேள்விகள் வந்து எங்களோட கடந்த கால வினாத்தாள்கள் எல்லாத்துலயுமே நாங்க வந்திருக்கு. ஃபைனல் எக்ஸாம்ல வந்து இது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. MCQ கேள்விக்கு வந்து கண்டிப்பா ஒரு வார ஒரு கேள்வி. தொடர்ந்து நாளைய தினம் இன்னொரு காணொலியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.